மாலை அலுவலகத்தை முடிச்சுட்டு அபுதாபியில் என்னுடைய நண்பன் செந்தில் முருகனை சந்திச்சுட்டு எனது மனக்குமுறலை, மனசில் உள்ள அம்மா சம்பந்தமான நினைவுகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு, அம்மா இல்லாத அந்த கவலையை, அந்த வருத்தத்தை, அந்த துன்பத்தை, அந்த துயரத்தெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே இன்னொரு நண்பரும் அப்படியே வந்திருந்தார். அவரையும் பார்த்துட்டு திருப்பியும் கிளம்பி அபுதாபியிலேருந்து துபாய் போயிட்டுருக்கேன். நாளையும் நாளை மறுநாளும் வார இறுதி விடுமுறைங்கிறதுனால சனி ஞாயிறு கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நண்பனோடு நன்கு உரையாடி விட்டு மனதை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி கொண்டு நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயங்களை வீட்டில் நம்ம சகோதர சகோதரிகளிடத்தில், குடும்பத்தாரிடத்தில் ஷேர் பண்ணுறது மிகப்பெரிய ஆறுதல். மற்றும் உற்ற நண்பர்கள், ஒரு வெல்விஷர்ஸ், நலம் விரும்பிகள், அத்தகைய நண்பர்களிடம் ஷேர் பண்ணுறது அதுவும் ஒரு ஆறுதல். அதனால் இன்றைக்கி மாலை வந்து அலுவலகத்தை முடிச்சுட்டு நேராக பார்த்துட்டு அவனை பார்த்த நாளாச்சு. ஆக்சுவலாக என்னோட நண்பன் செந்தில் முருகனை 18ஆம் தேதி சந்திச்சு, இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து சந்தித்து, அப்போ அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அடுத்த நாள் இம்மீடியட்டாக எமர்ஜென்சி லீவு போட்டுட்டு இந்தியாவுக்கு கிளம்பின அந்த நாள் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் 3 வாரங்கள் பறந்தோடி விட்டன. அந்த 3 வாரத்திற்கு இடையில் என்னென்னவோ நடந்து விட்டது. எனது கண்மணி அம்மா என்னுடன் இல்லை இப்பொழுது. எனது ஆறுயிர் அம்மா, பாசம் மிகுந்த எனது உயிரான எனது அம்மா என்னோடு இல்லை. அதை நினைக்க மனசு ஆறவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நண்பர்களிடத்தில் அப்படியே பேசிட்டு, நண்பன் செந்தில் முருகன் இடத்துல ஷேர் பண்ணிவிட்டு, மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பிட்டு இருக்கேன். இறைவன் எல்லாத்தையும் லேசாக என்ன பண்ணணும். எல்லாருமே ஒரு நாள் போகத்தான் போகிறோம். பிரியமானவர்கள் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற அந்த வலி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக தாயினுடைய இழப்பு சொல்லி மாளாது. அது தாயை இழந்த எல்லோரும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, தாயை இழந்திருந்தீங்கன்னா அந்த வலி எப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே திருப்பி நான் அப்படி துபாய்க்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. மணி இப்போது 10:45 ஆகுது. போய் சேர்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். 12 மணி ஆகிடும். போய் படுக்க வேண்டியது தான். எல்லாருக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களை கொண்டாடுங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்னே சென்றிருந்தால் அவர்களுக்காக துவா செய்யுங்கள். இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சிறந்த சுவனத்திற்காகவும், அவர்கள் பாவ மன்னிப்பிற்காகவும், மன்னரை விசாலமாக்குவதற்காகவும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் போதுமானவன். ஓகே கைஸ், பின்னால் பாருங்கள் சாலை, துபாயினுடைய சாலைகள். அபுதாபி துபாய் சாலையில் வண்டி போயிட்டுருக்கு. நான் முசஃபாவிலேருந்து வந்ததுனால அல் ரப்தான், ஆக்சுவலாக அல் ஹலீஜ் அல் அரபி ரோடு வழியாக வந்து நான் வேறு வழியாக வந்து பிடிச்சிருக்கணும். அப்படியே வழியை விட்டுட்டேன். சரி சொல்லிட்டு இன்னொரு வழியை எடுத்து துபாய் ரோட்டை பிடிச்சாச்சு. மெயின் மோட்டார் வழியை. ஒரு வார இறுதி நாளுங்கிறதுனால எல்லாருமே அபுதாபியிலேருந்து நிறைய பேர் துபாய்க்கு அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு சுற்றி பார்ப்பதற்கு அல்லது லெஷருக்காக ரிலாக்ஸாக போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அபுதாபி துபாய் ரோடு ஜொலிக்கிறது. மனசு ஆனால் எனக்கு கனமாக இருக்குது. நண்பனை சந்தித்து விட்டு எனது மனபாரத்தை ஷேர் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் அடைந்து விட்டு எனது அம்மாவினுடைய நினைவுகளை திரும்பவும் சுமந்து கொண்டு இதோ துபாய் விரைந்து கொண்டிருக்கின்றேன். எனக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.